வணக்கம் ஓவியா. அதான் தற்பொழுது கிட்டத்தட்ட இந்த கொரோனா தொற்று பாதிப்பானது கிட்டத்தட்ட முற்றிலும் குறைந்து வரக்கூடிய ஒரு நிலையைத்தான் பார்க்க முடிகின்றது. மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் அதைத்தான் தெரிவிக்கின்றது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல சமீபத்தில் திடீரென அந்த கொரோனா தொற்று வேகமாக பரவிய நிலையில் தற்பொழுது அந்த கொரோனா தொற்றானது மெல்ல மெல்ல தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையில் நாடு முழுவதிலும் 1691 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது அந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது. அதுமல்லாமல் இந்த கொரோனா தொற்றில் இன்று குணமடைந்து டிஸ்சார்ஜ் ஆனவர்கள் 26,011 பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருப்பதாக அந்த புள்ளி விவரமானது தற்பொழுது தெரிவிக்கின்றது. நேற்று கொரோனா தொற்றுக்கு நாடு முழுவதிலும் 2 பேர் பலியாகி இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கேரளாவில் ஒருவரும் மகாராஷ்டிராவில் ஒருவரும் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 2 பேரும் பெண்கள். கேரளாவில் 74 வயது ஒரு பெண்மணி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இணை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் கொரோனா தொற்றுக்கு பாதிப்புக்கும் ஆளாகி உயிரிழந்திருக்கின்றார். அதே போல மகாராஷ்டிராவில் 48 வயது பெண்மணி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அவரும் இணை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் கொரோனா தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த ஜனவரி மாதத்திலிருந்து பார்க்கும் பொழுது 144 பேர் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 144 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த கொரோனா தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி. தமிழகத்தை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் 5 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் 79 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கேரளாவிலும் மெல்ல மெல்ல குறைந்து வந்திருக்கின்றது. அங்குதான் அதிகமாக இருந்தது. தற்போது அங்கும் குறைந்திருக்கின்றது. 429 பேருக்கு 2000க்கு மேற்பட்டவர்களுக்கு இருந்தது. தற்பொழுது 429 பேருக்கு மட்டும் அங்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பார்க்கும்பொழுது அனைத்து மாநிலங்களுமே தற்பொழுது கிட்டத்தட்ட கொரோனா முற்றிலுமாக தொடர்ந்து குறைந்து வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. தற்போதைய சூழ்நிலையில் 1691 பேருக்கு நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதித்திருக்கின்றது. நேற்று 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஓய்யா.